வணக்கம். இது ஐடிஆர்எம் இந்தியன் டெமோக்ராட்டிக் ரிடெம்ஷன் மூவ்மெண்ட் தளத்தின் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேச போகிறோம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களும் தோழர் மகேந்திரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் சந்தித்து இது குறித்து நாம் பேசலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ராதாகிருஷ்ணன் சார், நீங்க முதல்ல சொல்லுங்க. இப்ப நம்ம தலைப்புச் செய்திகளை பார்த்தாக்க போன வாரம் இருந்தது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. சென்ற வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதானி விவகாரம் குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்று பாஜகவை பார்த்து எதிர்கட்சிகள் கேட்டார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மாறியது. இன்றைக்கு அம்பேத்கர் பிரச்சனையில மண்டை உடைப்பு என்ற அளவுக்கு தலைப்பு செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? யார் தப்பித்தது, யார் சிக்கியது இதுல? இல்ல, அதானி எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதான் முக்கியமா இருக்கிறது. அதானியை நியூஸ்ல இருந்து எடுக்கணும், இவ்வளவுதான் நோக்கமே, வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோ மோசமான விஷயங்கள் நாம எல்லாம் நினைச்சு ஒரு எந்த அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இஷ்யூ இருந்தா கூட ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் இந்தியாவில ஷேர் மார்க்கெட்ல ஒரு பிரச்சனையும் வராது. அவர்கள் எவ்வளவுதான் இப்போ அரசாங்கம் ஆனாலும் சரி, யூஎஸ் கவர்மெண்ட் ஆனாலும் சரி, ஹிடன்பர்க் ஆனாலும் சரி, ராகுல் காந்தி ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு செட் ஆஃப் அலிகேஷன்ஸ் வச்சா கூட இந்த ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு செட்டப் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது. அந்த செட்டப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக மாறுது. இதுதான் இந்தியாவில் இருக்கிற இந்த நிலைமையா இருக்கிறது. அதற்கு இந்த திசை திருப்புவதற்கு என்ன வேணா யூஸ் பண்ணுவாங்க. எனிதிங் இஸ் ஃபைன்ங்கிற ஒரு நிலத்தில் நிற்கிறோம். அது வேணுமென்றே இப்ப அம்பேத்கரை பத்தி பேச வேண்டிய அம்பேத்கர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அமித்ஷாவுக்கு? இதுவரை 10 வருட காலமாக நாம் அவரை பார்லிமெண்ட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்காச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரியான வார்த்தை விட்டுருக்காரா? அப்ப நீங்க வேணும்னே உங்களுக்கு ஒரு இஷ்யூ கொடுத்திருக்காங்க, எப்பா இந்த இஷ்யூல தூக்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும், இது மகேந்திர சாருக்கும் தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால அவங்களுக்கு தெரியும், இது நடக்காதுன்னு தெரியும். ஆனா அதுல ஒரு இஷ்யூ கிளப்பிட்டு அதானிகள் இருந்து திசை திருப்ப வேண்டும், இவ்வளவுதான். அது இப்போ அச்சீவ் ஆயிடுச்சுல, நேற்று இன்றைக்கெல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சுல, அதுதான் அவங்களுடைய நோக்கம். சரி, மகேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இந்த கண்டனம் தெரிவிப்பது, எதிர்ப்பு தெரிவிப்பது என்ற அளவில் தான் எப்போதுமே போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகிறதா என்ற கேள்வி இருக்கு. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக மெல்ல மெல்ல மற்ற அரசியல் கட்சிகள் பொருளாதார ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வலுவிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க அரசியல் கட்சிகள் நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்களா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரும்பொழுது உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்னு நீங்க எதிர்க்கிறீங்க? பாதிப்பு அரசியல் கட்சிகளை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் தான். இப்ப இந்த ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மைகளே ஒரு சிதைவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு மோடி ஒரு 60% மோடி பொறுப்புனாக்க மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு 40% அதுக்கான பொறுப்பு இருக்கு. இந்த சூழலை தான் ரொம்ப தப்பான வழியில எடுத்துட்டு போய் ஜனநாயகத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு ஒரு தேசம் ஒரு தேர்தல் ஒரு கட்சி, ஒரு கட்சிங்கிற ஒன்றை நோக்கி அடுத்த தேர்தல்ல ஒரு ஒற்றை கட்சிங்கிற ஒரு ஒன்றை நோக்கி கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய திட்டத்துல ஒண்ணுதான் இது எல்லாம் நடக்குது. வெற்றி பெறறதுக்கான அரசியல் கட்சிகளுடைய தந்திரங்கள் மட்டும்தான் தேர்தல் ஆட்சி மாற்றம் என்ற அளவில் இருக்கு. இத ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இந்த வீழ்ச்சியில இருந்துதான் இன்னைக்கு நாம நம்முடைய அரசியல் விவாதங்களை நடத்தணும். இந்த கட்சி பெருசா அந்த கட்சி பெருசா அப்படிங்கிறது இல்லாமல் there need to be a structural change, ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு மாறுதலை பற்றிய ஒரு பொது விவாதத்தை நம்முடைய நாட்டில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி விதவிதமான வித்தைகளை, அவங்க எடுத்திருக்கிற வித்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனிகளை போல அவர்கள் செயல்படுகிறார்களே ஒழிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுங்கிறதே முற்றிலும் மறந்துடுறாங்க. இங்க ஜனநாயகத்தை பத்தி கவலை கிடையாது, அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலை கிடையாது.
130 கோடி மக்களும் ஜனநாயகத்துல பங்கேற்கிறாங்களா இல்லையாங்கிறத பத்தி கவலை கிடையாது. ஆனால் தேர்தல்ல ரொம்ப பெரிய செலவாகி போகுது, அதனால நாங்க ஒரே தேர்தலா வைக்கிறோம்னாக்க இதை விட முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? மக்களுடைய உரிமைகள், அவங்க சொல்லக்கூடிய மெயின் பாயிண்டே என்ன இருக்கு? இந்த ஒரு தேசம் ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்து நீங்க ஆழமா பாத்தீங்கன்னாக்க அது உள்ளுக்கு மிகப்பெரிய ஒரு செலவாகுது அப்படின்னு. கோடிக்கணக்கான ரூபாய்களை சுருட்டிட்டு அவன் பாட்டுக்கு வெளிநாட்டுல போய் இந்த பொருளாதாரத்துல ஏற்பட்ட ஒரு சிதைவு போல எந்த காலத்திலையும் ஏற்பட்டதில்லை. நிச்சயமா நீங்க ஒரு ஆரோக்கியமான விரிவான விவாதம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கெல்லாம் இன்றைக்கு இடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆர்கே சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்தால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியாக இவங்க பாஜகவை எதிர்க்கிறார்கள். மாநில அளவுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவர்களே எதிரெதிர் நிலையில் இருக்கிறார்கள். இத ஒரு அட்வான்டேஜா பாஜக பார்க்கிறதா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பின்னால இருக்கக்கூடிய செய்தி என்ன? எதுவாக இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நீண்ட கால அடிப்படையிலான திட்டங்களா தான் இருக்கும். எதுவுமே ஷார்ட் டேர்ம் அஜெண்டா இருக்கவே இருக்காது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக, அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கக்கூடாது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தா பாக்கி இருக்கின்ற கட்சிகள் வந்துரும். ஏன்னா நம்மளுடைய பாஜகவை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த மேக்சிமம் வாக்குன்னு பாத்தீங்கன்னா 40% எங்கேயுமே தாண்டாது. நேஷனல் எலெக்ஷன்ஸ் தாண்டாது. அப்போ அது என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 2014 என்ன யுக்தி யூஸ் பண்ணாங்க? ஒரு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கட்டமைக்கிறாங்க. அது ஒரு அந்த நம்ம கிரண்பேடியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒரு சிவில் சொசைட்டியினுடைய ஒரு ரெஸ்பான்ஸாக அதை சித்தரிக்கிறார்கள். அதுவும் மீடியா அப்படியே லேப்டாப் பண்ணுது. அப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு 2 வருட காலம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டியை யூஸ் பண்ணிட்டு பாஜக அந்த தீங்கியே இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அப்படியே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட மாத்துறாங்க. 2014 அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிறார்கள். நம்மளை போன்றவர்கள் கூட அந்த காலத்துல நம்பினோம். ஐயோ காங்கிரஸ் எல்லாம் ஒரு வாட்டி அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சே போயிடும், இந்தியாவே முடிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா யார் விற்க ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா மோடியுடைய அரசாங்கம் தான் அதானிக்கு எல்லாமே விற்க ஆரம்பிக்குது. டு தி எக்ஸ்டென்ட் 2016 இந்த ஏர்லைன் மட்டும் எடுத்துங்களேன். இந்தியாவில இருக்கின்ற அந்த பெரிய ஏர்லைன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 2 ஏர்லைன் தான் இருக்கிறது. இண்டிகோவும் ஏர் இந்தியாவை தவிர்த்து வேற ஒரு 3வது ஏர்லைன் இங்க ஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதுவும் அடிக்கடி பல இவர்கள் எல்லாம் கேன்சல் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஏர்லைனுடைய அந்த ஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கை ஹையா போகுது. இது ஒரு பக்கம். அடுத்து 2019 என்ன பண்ணாங்க? டிமானிட்டைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு பெகாசஸ் யூஸ் பண்ணி லெவல் பிளேயிங் ஃபீல்ட மறுபடியும் சிதைக்கிறார்கள். அது அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி பிக்ஸ் பண்றாங்க. டெஃபினட்டா பெகாசஸ் பாக்குறதுக்கு அது எக்ஸாமின் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அந்த டெக்னிக்கல் கமிட்டி என்ன செஞ்சுச்சு? அது பிரான்ஸ்ல செய்த மாதிரியோ இல்ல பாக்கி இருக்கின்ற நாடுகள்ல செய்த மாதிரியோ அவர்களால் ஒரு கன்க்ளூஷன்ல எட்ட முடியவில்லை. அது ஏன் முடியல? இப்ப பிரான்ஸ்ல முடிகிறது அவங்க சொல்றாங்க டெஃபினட்டாக பெகாசஸ் இதுல பல போனர்ல வச்சிருக்காங்க. அது மூலியமாக உளவு பார்க்கிறார்கள். அந்த உளவு மூலியமாக தான் பல நபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இன்னலை கொடுத்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அது ஏன் இந்தியாவில பண்ண முடியல? அப்படி இந்த டிமானிட்டைசேஷன் பிளஸ் பெகாசஸ் இதுதான் 2019க்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறுகிறது. 2019 குறிப்பிட்ட மாதிரியும் நீங்க ஹிண்ட் பண்ண மாதிரியும் என்னன்னா அரசியல் கட்சிகள், பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகள், எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்படி மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. ஃபிளாட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனு கம்ப்ளீட்டாக 2019 பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எல்லாம் அப்படியே சிதைந்து போகின்ற நிலைமை பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு கோவிட் அதை விட மோசமான நிலைமை ஆயிடுச்சு. அப்போ 2019 அரசியல் கட்சிகள் சரத்பவார் ஆனாலும் சரி, மம்தா பானர்ஜி ஆனாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க? நம்ம தனியா நின்னாலே போதும்பா, நாம எல்லாம் ஜெயிச்சிட போறோம், நம்ம எல்லாருமே பிரதமர் ஆயிடலாம் இந்த அகிலேஷ் உட்பட அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 2019 சோ டிஸ்யூனிட்டி ஒரு பக்கம் இருக்க, அடுத்த பக்கம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட அவர்கள் மாத்தினால இப்படி ஒரு பிரச்சனை வருது. 2024 என்ன நடக்குது? 2024 இவிஎம் மேலேயான சந்தேகங்கள் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் வருகிறது. அப்படி இருந்தும் கூட ஆப்போசிஷனுடைய இந்த ஷோ அந்த யூனிட்டி இவ்வளவுதான். 2024 நம்ம பார்த்த அந்த யூனிட்டி இனி நாம பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு அந்த யூனிட்டி தான் தேவைப்படுகிறது என்றதுதான் மறுபடியும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நமக்கு உணர்த்துவது என்றதுதான் ஒரு உண்மை செய்தியாக இருக்க முடியும். நிச்சயமா. மகேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. இந்தியா கூட்டணி, அதாவது பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து பாஜகவை எதிர்த்தும் கூட அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு.
அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரப்போகிறது என்று வேற சொல்றாங்க. அன்றைக்கு இந்த மாநில கட்சிகளின் நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. உண்மையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிறகு பாஜக என்ன அஜெண்டா வச்சிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எல்லா திட்டங்களுக்கும் பின்னால ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். நீங்க அப்படி எதை பார்த்து அச்சப்படுகிறீர்கள்? அச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் மற்றது பிரச்சனைகளை வெவ்வேறு கோணங்கள்ல திசை திருப்பிக்கிட்டு அஜெண்டாவை வேற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது பாஜகவுடைய விஷயம் மட்டும் அல்ல. இந்தியாவை பற்றி, இந்திய மக்களை பற்றிய ஒரு பொதுவான புரிதல் இருக்கு பாருங்க. அந்த புரிதல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு எதுக்குமே இல்லை. இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் கூட எதிர்கட்சிகளுடைய ஆல்டர்னேட்டிவ் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எதுவுமே தெரியல. மோடியை நீக்கணுங்கிற ஒரு திட்டத்தை மட்டும்தான் சொல்ல முடியுது அவங்களால. மோடியை நீக்கிட்டா எல்லாம் போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்விக்கான பதிலை அவர்களால் சொல்ல முடியல. அதுல என்ன குறைபாடு நான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதை எல்லாவற்றையும் தேர்த்து ஒரு பீப்புள் அஜெண்டாவை முன்னிறுத்தி கொண்டு வராத வரைக்கும் மாற்றங்கள் வரவே வராது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், பக்கத்துல நடந்த நம்ம ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ரொம்ப நம்ம ஊர்ல இருக்கிற நக்சலைட் மாதிரி இருந்த ஒரு குழுவினுடைய தலைவர் தான் இன்னைக்கு ஜனநாயகத்தின் மூலம் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை வந்திருக்கு. நீங்க இதை ஒரு மாடலா வச்சு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்க யாராலும் எதுவாலும் அசைக்க முடியாத ராஜபக்சே ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை. தமிழர்கள் பகுதியில சிங்களர்கள் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆளு அதிக இடத்தை பெறான். சிங்களர்கள் கூடுதலா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தமிழ் பெண்ணை நிறுத்தி, சரோஜான்னு ஒரு தமிழ் பெண்ணை நிறுத்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அந்த அம்மா வெற்றி பெறுது. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அடிப்படையான மக்கள் பிரச்சனை. ஒரு மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டாம அவனை வெறும் ஓட்டு வாங்குற எந்திரமா மட்டும் மாத்திக்கிட்டு, இவங்களும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இவங்களும் தப்பான வழியில போறாங்க, அவங்களும் தப்பான வழியில போறாங்க. அப்ப எப்படி ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்ப இது சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல நடக்கிற ஒரு சண்டையா இருக்கே ஒழிய அடித்தளத்தினுடைய இயக்கத்தினுடைய மாற்றத்திற்கான ஒரு தேவையா இதை மாத்தல. இப்ப டெல்லி விவசாயிகள் போராட்டம் யாரும் ஆர்கனைஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் அவங்க இருந்து அதை மட்டும் தனியா எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்திய அரசியல்ல மோடியை ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. பயங்கரமா கொஸ்டின் பண்ணி நிறுத்தின ஒண்ணு மக்கள் பகுதியில இருந்து அது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சம்பந்தப்படுறதும் கிடையாது. அந்த மக்களுடைய அந்த இயங்கும் சக்தி இருக்கு பாருங்க, அந்த டைரக்டிக் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த பீப்புள், அந்த பீப்புளை ஒன்று திரட்டி நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் அந்த இடத்துல தேர் ஓட்டக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு. இது எப்படி மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, மக்கள் ஒவ்வொரு கட்டத்துல, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல நிறைய புதிய இளைஞர்கள், புதிய சிந்தனை போக்குகள் வருது. அந்த புதிய சிந்தனை போக்குகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதோட ஒரு டாப் அப் பண்ணி அது இணைஞ்சு போகக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் எல்லாமே பழசா போச்சு. ஓல்டு மெத்தடு தான். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வைக்க வேண்டியது, பார்லிமெண்ட்டுக்கு அவங்க போக வேண்டியது, ஒண்ணு ஒரு இந்துத்துவாவா, இந்துத்துவ எதிர்த்தா ஒரு டிபேட்டிங் கிளப்பா இருக்கே ஒழிய இது there is no political polarization in the lower level. ஒரு காந்தி ஒரு சொன்னா அதை எடுத்து மக்கள் போராடுவதை போல, பெரியார் சொன்னா அதை எடுத்து போராடுவதை போல, அம்பேத்கர் சொன்னா அதை எடுத்து போராடுறத போல, அல்லது இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தலைவர்கள் சொல்லுகிற போது அந்த கருத்தை சுமந்து சொல்லக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்க பாருங்க, அந்த நம்பிக்கை முற்றும் முழுவதுமாக மக்களுக்கு போய்விட்டது. அரசியல் கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. சரி, ஆர்கே சார் நீங்க சொல்லுங்க. இப்ப இவரு நம்ம பழைய விஷயங்களை சொல்லணும், தலைவர்களை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னாரு. இப்ப அது ஒரு புது ட்ரெண்டா மாத்தி இருக்காங்க பாஜக. இந்த பழைய விஷயங்களை கையில எடுக்கிறது, வரலாற்று ரீதியான தகவல்களை எடுத்து அதுல ஒரு பொய்யான ஒரு திரிவை ஏற்றி அதான் மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க. அதாவது சரியான தகவல் மக்களுக்கு போல. அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப மோடி இவர் சொன்னாரு நம்ம தலைவர்களை பத்தி சொல்லணும். பாஜகவை பொறுத்தவரை மோடி என்ற ஒற்றை பிம்பம், மோடி அலைன்னு தான் சொன்னாங்க 2014. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்பினாங்க அதை, மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு மோடியின் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது 74 வயதாகக்கூடிய
பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா இன்னும் 10 வருடம் 2034 இவங்க சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல்ல 84 வயதாகி இருப்பார். நமக்கே தெரியும் பாஜகவுல அந்த வயதுக்கு பிறகு அவர்கள் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வரலாற்று ரீதியான தவறான செய்திகள் மக்களை சென்றடைவது பிரதமர் மோடியின் பிம்பம்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுல நிச்சயமாக அது ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு. அதாவது தன்னுடைய தலைவர்களை வந்து முன்னிறுத்த வேண்டும். அந்த ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா இந்தியான்ற என்பதே வந்து ஒரு நேஷன் என்ற கான்செப்டே வந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா 1947 தான் அந்த கான்செப்டே வருகிறது. அதற்கு முன்னால இப்போ வந்து இந்தியன் ஹிஸ்டரி என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன, இந்த இந்தியாவினுடைய அந்த 1947க்கு பிறகு இருக்கின்ற அந்த பவுண்டரியினுடைய ஹிஸ்டரியான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நம்ம சென்ட்ரல் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் வந்து எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஈடுபாடு இருந்ததோ அந்த அளவுக்கு சவுத் இந்தியா கூட கிடையாது. அவர்களுக்கு அந்த ஈடுபாடே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஹிஸ்டரி என்பதே வந்து மிக மிக இந்த நேஷன் ஸ்டேட்டுக்குள்ளால சுருக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அதை எடுத்து எவ்வளவு எளிதில வந்து கையாளலாம் பாருங்க. திடீரென்று நம்ம வந்து இப்ப திடீர்னு இந்தியன் ஹிஸ்டரினா நமக்கு என்ன ஞாபகம் வருது? இந்தியாவினுடைய இப்ப இருக்கின்ற வரைபடத்தில் இருக்கின்ற பவுண்டரிஸ்குள்ளால் இருக்கின்ற ஹிஸ்டரின்னு தான் நாம வந்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதே ஒரு அபத்தமான ஒரு கான்செப்டா இருக்குது. அதுல எவ்வளவு இது எப்படி நம்மளுடைய மனதில் பதிகிறது? ஏனென்றால் எல்லா இடத்துலையுமே இந்தியா என்ற அந்த பிம்பம் என்பது நிச்சயமாக இந்த டெரிட்டோரியல் பவுண்டரிஸ்குள்ளால் இருக்கின்ற ஒரு பிம்பமாக தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து நிச்சயமாக காங்கிரசும் தவறு செய்திருக்கு. அப்ப அதை வந்து எடுத்து ஈஸியாக வந்து ஒரு கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சவர்கரை வந்து ஒரு ஹீரோவாக எடுத்துக்கொண்டு போகலாம், ஒரு கோல்வால்கரை வந்து ஒரு ஹீரோவாக எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த மாதிரியான பல நபர்களை வந்து அவர்கள் வந்து ஹீரோவாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. வீர் சவர்கர் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கக்கூடிய அந்த நிலைமை இல்லை என்றால் அந்த நீட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை ஒட்டி அடுத்த ஒரு விஷயம் பண்றாங்க. அதாவது அங்க இருக்கின்ற அந்த தீவுகளுக்கு வந்து நம்மளுடைய பரம்வீர் சக்ரா கிடைத்த மறைந்து போன நம்மளுடைய ராணுவ சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவர்களுடைய பேரை வந்து சூட்டுகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு மேட்டர் ஒன்னா வருது. என்ன வருது? ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன தெரிஞ்ச விஷயம் என்ன? பரம்வீர் சக்ரா யாரு கொடுப்பாங்க? ஹையஸ்ட் சாக்ரிஃபைஸ், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இந்தியன் ஆர்மியில பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் போர்சஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரம்வீர் சக்ரா கிடைக்கும். சோம்நாத் மேஜர் சோம்நாத் ஆரம்பித்து கொண்டு அந்த இரகுலர் ஆர்மி வந்தவர்கள் ஆரம்பித்து பல நபர்களுக்கு அது கிடைத்துள்ளது. அப்போ அதை வந்து இங்க கொண்டு கான்ஃபிளிக் பண்ணும்போது ஓஹோ இவ்வளவு மாத்திருக்காங்களே பேர்லாம். அப்ப வீர் சவர்கனுடைய ஹிஸ்டரி எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீர் என்று ஃபர்ஸ்ட் வந்து பட்டம் சூட்டுகிறார்கள். அதன் பிறகு சவரருக்கு முன்னாடி இவர் எப்படி வீரராமான நமக்கு தெரியாது. காந்தி இது அசாசினேஷன் கேஸ்ல இவர் வந்து ஒரு சஸ்பெக்டா இருந்தார், அக்யூஸ்டா இருந்தார், சஸ்பெக்ட் கிடையாது அக்யூஸ்டா இருந்தார். அதன் பிறகு வந்து இது இல்லாதனால ப்ரூஃப் இல்லாதனால எடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் விஷயங்கள் இருக்கிறது. அது ஹிந்துவே ஒரு பெரிய ஒரு இது பப்ளிகேஷன் போட்டிருக்கிறது, இந்த காந்தி அசோசியேஷன் ட்ரையல்னு போட்டிருக்கு. அது அனைவரும் படிக்க வேண்டும். அதை தாண்டி நான் என்ன சொல்ல வர்றேன்னு பாத்தீங்கன்னா இதை உள்ள கொண்டு வந்த உடனே ஏது இந்த பரம்வீர் சக்ரா அவார்டிஸை உள்ள கொண்டு வந்து ஐலாண்ட்ஸுக்கு பேர் மாற்றும் போது அதன் கூட வந்து ஒரு ஏர்போர்ட்டினுடைய பேர் வந்து வீர் சவர்கர் ஏர்போர்ட்னு மாத்துறாங்க. அப்ப இது எவ்வளவு எளிதில் வந்து மக்களுடைய போய் சேரும் பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஹிஸ்டரி என்பது இந்தியன் கான்டூர்ஸ்ல இருக்க வேண்டும் என்ற அந்த புரிதலோடு நாம் வந்து அணுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த அந்தமான்ல இருக்கின்ற அந்த தீவுகளினுடைய பெயர் மாற்றம் என்பது அது வீர் சவர்கரை அதுக்குள்ளாக நுழைக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு இடத்துலையும் இப்படித்தான் பண்றாங்க. அதையெல்லாம் மிக சாதுரியமாகத்தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் நம்மளுடைய இந்த ட்ரெடிஷனல் மீடியா ஆனாலும் சரி இல்லை என்றால் நம்முடைய பாக்கி இருக்கின்ற இந்த யூடியூப் போன சேனல்ஸ் ஆனாலும் சரி அவர்கள் ஒரு 1000 சேனல் வச்சிருக்கிறாங்க ரைட் விங்கர்ஸ். அந்த 1000 சேனல்ல என்ன சொல்லப்படுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீரரை பார்க்க முடியாது என்று ஒரு சவர்கனுடைய அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து நான் பேசுறேன். இன்னைக்கு இதுல பெரிய ஒரு அவலம் பாருங்களேன். இன்னைக்கு சவர்கர் வந்து பாராளுமன்றத்துல எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா காந்திக்கு நேர் எதிராக வந்து இன்னைக்கு அவருடைய படம் திறந்து வைத்து அங்க இருக்கிறார். அது எப்ப நடந்தது? திமுக இவர்களோடு இருக்கும்போது, பாஜகவோடு இருக்கும்போது அடல் பிஹாரி வாஜ்பேயி தான் செய்தார். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொபகண்டா டூல்னு பாருங்களேன். அதாவது வீர் சவர்கனுடைய படத்திறப்பு விழா போது திமுக பாஜகவோட இருக்கிறது என்று ஆரம்பித்து அது எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்தலான்னு பாருங்களேன். திமுகவே ஆதரிச்சதுப்பா, நீங்க என்ன சவர்கரை பத்தி என்ன இவ்வளவு தவறா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டுல தாராளமாக ஒரு கேம்பெயின் எடுத்துன்னு போகலாம்.
நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற கேம்பெயின்ஸ் தான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதாவது ரியாலிட்டிக்கும் இப்ப நடக்கின்ற கேம்பெயின்ஸ்க்கு ஒரு இதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன். இது ரியாலிட்டியே கிடையாது. இதை தாண்டி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிடுறேன். இன்றைய அரசியல் தலைவர் ஒரு மகேந்திர சாரை வேணா நாம் வந்து எப்ப வேணா அணுகலாம், போய் உட்கார்ந்து பேசலாம். அவர் வந்து அவருடைய மனதில் இருக்கிற விஷயங்களை வந்து அப்படியே பேசிடுவாரு. நம்ம என்ன இஷ்யூ இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்கலாம், ஒரு கோட் கேட்கலாம், நமக்கு தாராளமாக கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இந்த கியூரேட்டட் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கின்ற இந்த நியூ ஜெனரேஷன் அரசியல்வாதிகள் இருக்காரு இல்லையா, அது நரேந்திர மோடி இந்த ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நீங்க வந்து நேரம் அணுகவே முடியாது. நீங்க அது வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் போகணும். அதுதான் பிஆர் ஏஜென்ட் மூலியமா தான் போகணும். அனைவருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு பிஆர் ஏஜென்ட் இருக்காங்க. சார் ஒரு கோட் வேணும்னு சொன்னா கோட் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த கோட்டை தான் நாம வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு வீடியோ பைட் வேணும்னா வீடியோ பைட் வந்து உங்க போனுக்குள்ளாலே வந்துருது. வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு குவாலிட்டியே பிரச்சனை இல்லாம அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கம்ப்ளீட்லி கியூரேட்டட் செட் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ் இங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஆர்டிபிஷியலா தான் இருக்கிறார்கள். அவருக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸே கிடையாத ஒரு விஷயம் வந்து நாம் வந்து அறிய வேண்டும். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகும்போது அவர்களால் வந்து அதுல they will not be able to respond. அதனால அதிகாரிகளை வந்து நாடுவார்கள். அதிகாரிகளுடைய அந்த அந்த அதிகாரிகளுடைய அந்த பவர் வந்து ஓங்கி இருக்கின்ற ஒரு டைம் தான் இன்றைய இந்தியா என்று நான் காண்கிறேன். சரி. மகேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று வரும்பொழுது பாத்தீங்கன்னா, இவர் சொன்னது போல அதிகாரிகள் இன்னும் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் வந்து இந்த முடிவை நோக்கி நம்ம செல்லும் பொழுது அவர்கள் இதுக்குள்ள இருப்பாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா பாஜகவின் ஆதரவாளர்களாக அவர்களுடைய ஆட்களாக இருக்காங்க. நம்ம இப்ப சமீப காலத்துல நடந்த பல சர்ச்சைகள்ல பாத்தீங்கன்னா, தேர்தல் அதிகாரி வந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவது, இன்னும் நீதிமன்றங்களில் நாம் எதிர்த்து போடக்கூடிய வழக்குகள் பாத்தீங்கன்னா நிலுவையில் இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய வழக்குகள் உடனடியா விசாரணைக்கு வரும். இப்படி பல மட்டங்களில் வந்து அவர்களுக்கு சாதகமாக எல்லாமே இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை முதலில் உடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையா எதிர்கட்சிகள்? அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் பாத்தீங்கன்னாக்க லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல், இது மூணும் தனித்தனியா ஒண்ணு ஆதிக்கப்படுத்தாம தனித்தனியா இருக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்புறம் இது எல்லாத்தையும் ஒழுங்கா இருந்து வெளியில வாட்ச் பண்ண வேண்டியது வந்து ஃபோர்த் எஸ்டேட். நாலுமே கிட்டத்தட்ட கரப்ட் ஆயிடுச்சு. கோர் கரப்ஷன். இந்த கரப்ஷன் இப்ப ஆகல, மிந்தி ஆச்சு. அதை வந்து ஒரு பெரிய அளவுல சிஸ்டமைஸ் பண்ணி அதிகாரிகளை நம்முடையவர்களாக மாற்றுவது, நீதிபதிகளை நம்முடையவர்களாக மாற்றுவது, அதே போல பத்திரிகையாளர்களை நம்முடையவர்களாக மாற்றுவது, இந்த 4 தூணையும் கரப்ட் பண்ணி அதன் மூலம் அதுலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்சஸ் அடங்கி இருக்கு. நாடு மக்கள் முன்னேற்றம், பொருளாதார திட்டங்கள் அல்லது அதன் மூலம் மக்களை வென்றெடுப்பதுங்கிறதெல்லாம் இல்ல. மேல ஜனநாயகத்தினுடைய வலிமை வாய்ந்த இதையெல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முந்தி அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது அவர்களுடைய அமைப்புகள் வந்து இன்னைக்கு அது பிளான் பண்ணதில்லை, ரொம்ப வருஷங்களாக பிளான் பண்ணி இப்ப ஒன் நேஷன் ஒன் தேர்தல், அப்புறம் வந்து அம்பேத்கரை பற்றி இதெல்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை சிதைப்பதற்கான ஒரு முறையை ஒழிய அவங்களுடைய டீப் பிளான் இருக்கு பாருங்க, அந்த பிளான் வேற. அந்த பிளானை கிராஜுவலா நிறைவேற்றுறதுக்கு வெளியில மேக மூட்டங்களை அவங்க உருவாக்குறாங்க. மக்கள் எல்லாம் அந்த புகைச்சலையும் மேகமூட்டங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற போது யாருடைய கவனத்துக்கும் இல்லாமல் மெல்ல தங்களுடைய வேலை திட்டத்தை இந்தியாவை ஒரு கட்சி அல்லது இந்துத்துவத்தினுடைய ஆளுகை, ஏன்னா இதனுடைய நேச்சர் வந்து மல்டி கல்ச்சர், அதுல இந்துத்துவாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அது ரொம்ப ஆர்கே ரொம்ப அழகா சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது எந்த காலத்திலையும் ஒரு நாடா இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கு அதிகமான சமூக குழுக்களை தான் அது இருக்குது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து இதனுடைய ஆழம் எங்க இருக்குனாக்க டெமோக்ரஸிங்கிற இடத்துக்கு கூட வரல. அது மேல போட்டு ஓட்டு போட வச்சு அவனை எல்லாம் டெமோக்ரஸி நம்ம சொல்லிட்டு இருக்கமே ஒழிய அடித்தளத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தினுடைய கட்டுமானமா வரல. அது வர்றதுக்கான முயற்சியில கரப்ஷன் அது இது வந்த போது திடீர்னு குருட்டு போன விட்டத்துல பாயிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு சூழல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து உக்காந்தது என்ன பண்ணிருச்சுனாக்க, அதனுடைய ஆர்எஸ்எஸ் பிளான் இது எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் கார்பரேட் கம்பெனிகளுடைய அந்த துணையை பெற்று
மக்களுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இது எல்லாத்தையுமே சிஸ்டமைஸா அதிகாரிகள், நீதிபதிகள், அரசு எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே அதை நோக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப இப்ப எங்க ப்ராப்ளம் எங்க வருது, இதை எப்படி நீங்க எராடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னாக்க, வெறுமனே இவங்க சொல்றது மாதிரி ஒரு அவரை இறக்கிட்டு இவங்க இன்னொரு செட்டு வந்துடலான்னு இவங்க நினைக்கிறாங்க பாருங்க. அது வந்து ரொம்ப ஒரு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருண்டு விடும் என்பதை போல இவங்க கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அது இல்ல. இதனுடைய ஆபரேஷன் எங்க இருக்குன்னா பீப்புள்கிட்ட இருக்கு. காந்தி ஒண்ணும் இல்லாம தான் வந்தாரு. அங்கிருந்து வர்ற போது அவருக்கு எந்த செல்வாக்கும் இந்தியாவில் இல்ல. மக்கள் மனதை தொட்டாரு, பிரச்சனைகளை தொட்டாரு, வெள்ளக்காரனை விரட்ட முடியுங்கிறத சிஸ்டமைஸ் பண்ணி வந்தாரு. எவன் எந்த பார்லிமெண்ட் நாற்காலியை பிடிக்கலாம், எவன் எந்த சட்டமன்றத்தை பிடிக்கலாம், இவன் அவனை கவுக்கலாமா, அவன் மோடியை கவுக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஒவ்வொரு கட்சிக்காரனும் அவனை கவுக்கிறதுக்கு அவன் செய்யற சூழ்ச்சி கொஞ்சமா நஞ்சமா. அது இதுதான் பிரச்சனையே தான். சின்சியாரிட்டி இல்ல. ஒரு நேர்மையும் ஒரு நாட்டை பற்றி, ஒரு மக்களை பற்றி, ஒரு 130 கோடி மக்கள், இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, உலகத்துல ஒரு மரியாதைக்குள்ள நாடாக நம்முடைய நாட்டை மாற்றணுங்கிற அதுதான் பேட்ரியாட்டிசம்ங்கிறது. நீங்க சொன்னது மாதிரி மிலிட்டரிக்காரனை கொண்டு வந்து வீர் பட்டம் கொடுக்கறதையும் அவனை கொண்டு வந்து ஆடுறதுமா தேசபக்தி இல்ல. ஒரு நாடு அப்படின்னாக்க அந்த நாட்டின் கௌரவம் உலகத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கணும். அது இல்ல. அப்ப வேற ஒரு அஜெண்டா இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. இப்ப இருக்கிற நீங்க நினைக்கிறது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை அகற்றுவதற்கு ஒரு கட்சி, ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பத்தாது. இதை தாண்டி மக்களை தயார்படுத்தக்கூடிய விஷயம் அது உடனே நடக்குமான்னு உங்களை மாதிரி இருக்கிறவங்க நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை வராது. காரணம் என்னன்னாக்க நீங்க உங்களுடைய மூளையே இதுக்குதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைப்புக்குள்ள நின்று இதுவா அதுவா இதை சொல்லுங்க அல்லது அதை சொல்லுங்க. மூணாவது ஒண்ணு சொன்னா இதெல்லாம் நடக்குங்களா அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் மூன்றாவது ஒன்று எப்படி பாரதிய ஜனதா RSSக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கோ அதே போல இந்திய மக்களுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட வேலை செய்யறதுக்கான ஒரு அஜெண்டா இன்னைக்கு தேவைப்படுது. இதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா ராதாகிருஷ்ணன் சார், நீங்க முடிவா சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு அஜெண்டா தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்குமான்னு சொல்லுங்க. பாஜகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு நீண்ட கால திட்டத்தோடு இருக்கிறார்கள். இப்போ ஒரு தலைவரை உருவாக்குவது என்றால் சமூக ஊடகங்களின் மூலம் ரொம்ப அழகா பிரதமர் மோடியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் 20 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த மோடி வேறு, இப்போது நாம் பார்க்கக்கூடியவர் வேறு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு புதிதாக ஒரு தலைவர் உருவாகிறார் என்றால், அதர் உருவாக வேண்டும் என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? நம்ம இவரு மகேந்திரன் சார் சொன்ன அஜெண்டா அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அது 2-3 விஷயம் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது ஒரு தலைவர் உருவாகிறார் என்றால் இன்னைக்கு பிஜேபி நரேந்திர மோடியினுடைய அந்த அந்த எப்படி அவர் தலைவரானார், எப்படி பாஜகவை கட்டமைச்சார், அதுதான் இன்னைக்கு மாடலாக விளங்குது. யாருக்கு மாடலாக விளங்குதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு சர்வாதிகார போக்குல தான் போய் கொண்டிருக்கிறது. அப்போ அது ஏன் அந்த சர்வாதிகாரி போக்குல போய் கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு இருக்கின்ற இதுல பிஜேபி உள்ள வந்துரும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல அரசியல் கட்சிகளும் இப்போ ஒரு எதேச்சாரி அதிகார போக்குல தான் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. டுடே பிஜேபி இஸ் அ மாடல் ஃபார் எவ்ரி சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது நரேந்திர மோடி பிஜேபி இஸ் த மாடல் என்று ஆயிட்டு. அடுத்தது சூப்பர் ஸ்ட்ரக்சர். நாம் சாம்ஸ்கி ரொம்ப தெளிவா சொல்லுவார். அதாவது அரசாங்கம் கிட்ட இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை என்றால் ஆர்கனைசேஷன்ஸை அதுல இருக்கின்ற அந்த ஃபர்ஸ்ட் டீஃபண்ட் பண்ணுவாங்க. டீஃபண்ட் பண்ணுவதுனா ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சென்னை ஏர்போர்ட்டே எடுத்துக்கலாமே. சென்னை ஏர்போர்ட் விரிவாக்கம் சென்னை இங்கே நடத்தலாம், அப்கோர்ஸ் பரந்தூர் நடத்தலாம், அது வேற விஷயம். ஆனா சென்னை ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கின்ற அவல நிலைக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிரைவேட் ஏர்போர்ட் கிடையாது. இது கலைஞரால் இன்சஸ்ட் செய்யப்பட்டு இது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே டெவலப் பண்ண ஏர்போர்ட். அதாவது ரீடெவலப்மெண்ட்டுக்கு இப்போ கல்கத்தா ஏர்போர்ட் எடுத்துங்க, எந்த ஒரு ஏர்போர்ட் வேணும் எடுத்துங்க, ஒரு மாநகரத்தினுடைய ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு தனியார் கையில இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு காசு இல்லாதனால நாம இதை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நானும் உட்பட இருக்கின்ற நபர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் நாம் சம்ஸ்கி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் நினைப்போம், ஐயோ என்ன ஆயிட்டு போகுதுப்பா, பிரைவேட் காரவங்க எல்லாம் வந்தா கரெக்டா பாத்துருப்பாங்க,
பாத்துருவான். இது நான் ஏர்போர்ட் என்பது இருக்கிறதுலயே ஒரு பெரிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஸ்கூலுடைய பிரச்சனை இருக்கிறது, பிரைமரி ஹெல்த் கேர்னுடைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு இஷ்யூ எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இனி பிரைவேடைசேஷனுடைய வாய்ஸஸ் வந்து அதிகமாகி கொண்டு அப்படியே உயர்ந்து கொண்டே வரும். அப்ப இந்த பிரைவேடைசேஷனுடைய வாய்ஸஸ் அதிகமாக என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுவாங்க விச் பிரைவேட் பர்சன் ஷுட் ஐ ஹேண்ட் திஸ் ஓவர் டு என்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு யாருக்கு போகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா? அதானிக்கு தான் போகுது. அம்பானி கூட போக மாட்டேங்குது, அதானிக்கு தான் போகுது. அப்ப அடுத்து அதானி கையில கொடுப்பாங்க. அப்ப அந்த 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 கட்டமைப்பு எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சவுத் கொரியானுடைய அந்த அரசியல் கட்டமைப்பு, அதை ஒட்டி இருக்கின்ற பிசினஸ் கட்டமைப்பு, அத மாதிரி தான் அது போய்கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 10 பெரிய கம்பெனிஸ் சவுத் கொரியாவில் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 3-4 பெரிய கம்பெனிஸ், அதானி, அம்பானி, டாடாஸ், இந்த மாதிரியான ஒரு 3-4 செல்வந்தர்கள் மட்டும் போரும். இந்த செல்வந்தர்கள் தான் இந்த கட்சியை ஃபண்ட் பண்ணுவார்கள். அது ஒரு சைக்கிள் வரும். அதாவது இந்த செல்வந்தர்கள் வந்து ஒரு 10% காசு வந்து பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்தா 90% காசு வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு தான் கொடுப்பார்கள். அப்ப இதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு மிஸ்மேட்ச் வருது. உங்களால வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு தேர்தல் என்றால் அந்த அளவுக்கு செலவாகக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. பெட்ரோல் வந்து ஏறத்தாழ 100 மேல 100 ரூபாய்க்கு மேல வித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் ஃபைட் பண்றது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது, பெரிய செலவினமாக இருக்கிறது. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு யாரை நாடுவார்கள்? கம்பெனிஸ் நாடுவார்கள். இன்னைக்கு கம்பெனிஸ் யாரை ஃபண்ட் பண்ணணும்? பிஜேபியை ஃபண்ட் பண்ணணும். அப்ப அதுல ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. அடுத்த அரசியல் தலைவர்களுக்கு கியூரேட்டட் இமேஜஸ் வந்து வகுத்து வச்சிருக்கிறார்கள். அப்போ பாஜகவுடைய அரசியல் தலைவர் திடீரென்று இப்போ இந்த தேஜஸ்வி சூர்யான்ற பையன் இருக்கான், 2 டைம் எம்பி, இப்போ பெங்களூர்ல இருக்கு. பல விஷயங்களில் அவர் வந்து தெரியாதனமாக அங்கங்க போய் மாட்டும் போதுதான் நமக்கு தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியம் வந்து இந்த மனுஷன் தெரியுது. அதாவது ஒரு எமர்ஜென்சி டோரை வந்து ஓபன் பண்ண பாக்குறான் சென்னையில வந்து உட்கார்ந்து கொண்டு. அது போதையில என்று சொல்லுகிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ண பார்த்தான். அதுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் எ கிரிமினல் ஆக்ட். அவரை வந்து சிறைபிடிக்க வேண்டும். ஆனா ஏன் சிறைபிடிக்கல? பிகாஸ் இவர் வந்து பிஜேபி. அப்ப இம்யூனிட்டி வருது. எப்படி அவாமி லீக் வந்து பங்களாதேஷை நாசமாக்கிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரியான இம்யூனிட்டி கொடுத்து பாஜகவினருக்கு கான்ட்ராக்ட். ஒரு மார்பில ஒரு பிரிட்ஜ் விழுந்தா கூட பிரச்சனை கிடையாது, அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அங்க இருக்கின்ற ஒரு கான்ட்ராக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அப்போ இந்த சிஸ்டத்தை வந்து கட்டமைக்கிறாரு இல்லையா? அதாவது நீங்க எங்க கூட இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கையும் இருக்காது, உங்க மேல வந்து அரசு நடவடிக்கை இருக்காது என்ற அந்த வலியுறுத்தல். அதனாலதான் இப்ப இடி கேசஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அப்ப அந்த என்டையர் இக்கோசிஸ்டம் உருவாக்கும் போது எங்க கூட இருந்தா உங்களுக்கு நல்லது, எங்க கூட இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை, அது ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த தலைவர்கள் கூட என்ன பேசுறாங்க? அஜித் பவாரனுடைய அந்த கேஸ் ஆனாலும் சரி, இல்ல பிரபுல் பட்டேலுடைய கேஸ் ஆனாலும் சரி, மிக தெளிவாக தெரிகிறது. அதனால அரசியல் கட்சிகளும் என்ன பண்றாங்க, அரசு சார்ந்த நபர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்துட்டு போறாங்க. பாஜக இருந்தா தான் நல்லா இருக்கு, பாக்கி யாரு வந்தாலும் சரி வராது, அந்த ஒரு ப்ரொபகண்டா வருது. மகாராஷ்டிரால அதனால ஜெயிக்கிறாங்க. அப்கோர்ஸ் அதர் ரீசன்ஸ் ஆகுது, பட் இருந்தாலும் மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாங்க, ஹரியானால ஜெயிக்கிறாங்க, பல இடத்துல ஜெயிக்கிறாங்க. இதே வந்து திஸ் வில் ஃபீட் ஒரு லூப்பா வந்து இது ஃபீட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால பாக்கி இருக்கின்ற நபர்களுக்கு, பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு உள்ள வர்றதே சான்ஸ் இல்லை. ஏன் சான்ஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டமைப்பும், அதாவது பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பும் மெல்ல மெல்ல மாறி பாஜகவினுடைய கட்டமைப்பு மாறி ரிசம்பிள் பண்ணுகின்ற ஒரு காலகட்டத்தை நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. அப்ப யூ கேனாட் காப்பி பிஜேபி அண்ட் டிஃபீட் பிஜேபிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். அதாவது மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, வேறு மாதிரியாக சிந்தித்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. பாஜகவை வந்து ஒரு மாடலா எடுத்துக்கிட்டா அவர்களை நல்ல ரொம்ப சரியான கருத்து இது. மாற்று வழியில் சிந்திக்க வேண்டும். மகேந்திரன் சார், நீங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமா ஒரு மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்றைய நிகழ்ச்சி உங்கள் இருவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி.